இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, சப்பாத்திக்கு கிழங்கு பூசணிக்காய் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். இது வந்து டால் பண்ணியிருக்கேன். நைட்டு டின்னர் மெனு எனக்கு இது தான். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. பச்சை மிளகா வந்து நெருப்பில் எண்ணெயில் அப்படியே சுட்டு வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கும் சாப்பிட. அதில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி கிழங்கு பூசணிக்காய் பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, நான் ஒரு 20 பேர்த்துக்கு செய்கிறேனுங்களேன். காய் அவ்வளோதான் அறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குக்கர் வந்து நல்லா அடிகனமாக இருக்கணும். அந்த பாத்திரத்தில் பூசணிக்காய் கிழங்கு போட்டால் சூப்பராக இருக்கும் பொரியல் பண்ணுறதுக்கு. இது வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள்தூள், சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வந்து கீரி போடுங்க, இல்லாட்டினா வெடிச்சிரும். அப்புறம் வெங்காயம் போடுங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மசால் தூள் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. போட்டு நல்லா எண்ணெயில் அந்த மசாலா வெந்ததுக்கப்புறம் காயெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு உப்பு போடுங்க. நல்லா பரட்டி விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. அப்போ அந்த தண்ணியை விட்டு நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் திறந்து வச்சுட்டு மூடியை திறந்து வச்சுருங்க. அப்போ நல்லா வந்து தண்ணி சுண்டிடும். அப்போ அந்த சப்பாத்திக்கு வந்து ரெண்டுமே அப்படியே கிழங்கு நல்லா மேஷாக இருக்கும். அப்படியே நல்லா வெந்திருக்கும் கிழங்கு. அப்போ வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், எல்லா காய் போட்டேன். பார்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்து போடுங்க. நான் 25 பேருக்கு செய்யனால போடுறேன். 4 பேர் 5 பேர்த்துக்குன்னா பார்த்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. பார்த்தீங்களா? இப்படி வேகணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்